நான் செஞ்ச டிஷ்லேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு டிஷ் அப்படின்னா இதைத்தான் சொல்லுவேன். நானே வறுத்து அரைச்சி செஞ்ச ஒரு சிக்கன் கிரேவி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டே இன்னும் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வரேன், செஞ்சு தரையா அப்படின்ற அளவுக்கு கேட்க வச்சுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கசகசா. இது கூட மல்லி இருந்தால் மல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லை அப்படின்றதுனால நான் மல்லி பொடி சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த பொடி சேர்த்தது வீடியோவில் காமிக்கல, ஆனால் நான் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்காக அடுப்பு பற்ற வச்சு அதில் வானல் வச்சு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வானல் காஞ்சதுக்கப்புறம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் அப்போ தான். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பெரிய வெங்காயம் தக்காளி நான் 3 வெங்காயம் 3 தக்காளி அப்படி எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் அதிலே கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அதிலே குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மசாலா தான் போட போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் இது சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சி வச்ச அந்த பொடியும் அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குழம்பு மசாலா போடுவோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு முந்திரி எடுத்து நான் அந்த 4ஆக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அது எண்ணெய் ஊற்றி இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே அது போடணும். ஆனால் நான் இதில் போட்டுக்கிட்டேன். அப்பயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நான் கிரேவி பதத்துக்கு செய்ய போகிறேன். அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த கறியும் தண்ணியும் அப்படியே ஒப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக. அப்படியே ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் நேரம் திறந்து பார்த்தா சூப்பராக கொதிச்சிருந்துச்சி. அப்படியே அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அப்படியே திரும்ப மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா சூப்பராக கொதிச்சு வந்துருந்துச்சி. இந்த ஸ்டேஜ் போதும், இதுதான் கிரேவிக்கான பதம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் திரும்ப மூடி போட்டுட்டேன். அதுக்கு அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே நான் நைட்டில் தான் இது செஞ்சேன். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதான் நினச்சேன். ஆனால் வேண்டாம், சாப்பாடு செஞ்சு அதில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பாடையும் வடிச்சிட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா அந்த கிரேவியோட அந்த சாப்பாட்டில் எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். டாட்டா.